Good evening to all. Welcome back. நான் உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். உங்களுக்கே தெரியும் நம்ம டெய்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸோட வரும் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். இந்த லெவல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இங்கே எந்த ஒரு டிப் ப்ரொவைட் பண்ண வரல, ஏன்னா நான் ஒரு சிபி ரெஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது. நான் கொடுக்குறது எல்லாமே ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ இந்த லெவல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னா அகைன் ரிப்பீட்டிங், நீங்கள் உங்களோட சிபி ரெஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு ட்ரேட் எடுங்க. ஸோ யாராலும் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ ஒரு 1 வீக் இதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், இல்லைனா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாது. ஓகே, டன். நீங்கள் மார்க்கெட்டில் எவ்வளோ வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, பட் இந்த வீடியோ ரியலாக ஒரு எஜுகேஷன் கொடுக்குற வீடியோ. பிகாஸ் இட்ஸ் ஃபார் அ பப்ளிக் பர்பஸ். இது ஒரு பெரிய பேக்ரவுண்டில் எந்த ஒரு நோக்கம் இல்லை. ஸோ இது ஜஸ்ட் ஐ எம் டூயிங் திஸ் ஒன்லி டு சேவ் யூ பீப்புள் ஃப்ரம் ஆப்ஷன் ட்ரேடிங். ஓகே, ஸோ இந்த லெவல்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். பிகாஸ் ஐ எம் ஒன்ஸ் அப்பான் எ டைம் ஐடிஐ ட்ரேடர். ஓகே, ஸோ டெஃபினட்டாக இந்த லெவல்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு வாங்க நம்ம இன்றைக்கு உண்டான அனாலிசிஸ் என்ன நடந்தது நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன நடக்க போகுது, நடக்க சான்சஸ் இருக்குன்றத அதையும் நம்ம பார்க்கலாம். ரைட். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும். இன்றைக்கி நான் ஆல்ரெடி கால்ஸ் கொடுத்துருந்தது நம்ம டெலகிராம் குரூப்பில். ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி நிஃப்டியில் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். பாருங்கள், உங்கள் முன்னாடி இருக்குது நிஃப்டியோட இன்றைக்கி உண்டான சார்ட். நான் கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன், மார்க்கெட்டில் இந்த இடத்துக்கு மேலே சஸ்டெயின் நான் சொல்லி பாருங்கள், மார்க்கெட் வந்தது இங்கேயே போச்சு. இந்த ஹையை உடச்சி ஒரு க்ளோசிங் கொடுத்துட்டு போகவே இல்லை. டன். ஓகே, ஸோ சேஃபாக இருக்கிறது நான் கிளியர் கட்டாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இந்த லெவல் நீங்கள் முக்கியமான லெவல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் தப்பி தவறி 23,222க்கு கீழே போயிடுச்சுன்னா தாராளமாக நீங்கள் புட் சைட் போங்கன்னு யோசிக்காமல் சொன்னேன். டார்கெட்டும் கொடுத்துருந்தேன். எக்ஸாக்டாக என் டார்கெட் ரெண்டுமே ஹிட் ஆச்சு. ஈவன் தேர்ட் டார்கெட் ஈவன் லேட் ஆனாலுமே ஜஸ்ட் ஒரு நூலில் வந்து டச் பண்ணிட்டு போயிடுச்சு. கிளியர் கட்டாக நான் சொன்னேன், அந்த ரேஞ்சில் மார்க்கெட் எவ்வளோ நேரம் சஸ்டெயின் ஆகி அதுக்கப்புறம் கீழே பிரேக் டவுன் கொடுத்துருக்கு. உங்களுக்கு இதிலே புரிஞ்சிருக்கும் மார்க்கெட்டில் இன்றைக்கி நிஃப்டியில் எந்த மாதிரி உண்டான மூவ் கிடச்சிதுன்னு. கிளியர்? ஓகே, ஸோ சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு அவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம கொடுத்த கால்ஸ்லேயும் ஐ திங்க் 158 பையிங் கொடுத்துருந்தேன். ஓகே, எது கொடுத்துருந்தேன்? 23,400 புட் அண்ட் இட் வெண்ட் அப் டு 400. 158 400. நான் எல்லாருக்கும் டார்கெட் கொடுத்த அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் ஐ எம் கோயிங் வித் பை லாங் டார்கெட்டு நான் சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் இதை பார்த்தீங்கன்னு தெரியல. லாங் டார்கெட்டுன்னு சொல்லியிருந்தேன். நான் 200 எக்ஸிட் பண்ணேன் அண்ட் மார்க்கெட் இட் வெண்ட் அப் டு 400. ஓகே, பிகாஸ் மார்க்கெட் எவ்வளோ வேணால் கொடுக்குறோம், எல்லாமே எனக்கு தான்ன்றது என்னோடய மைண்டில் இன்றைக்கி கிடையாது. ஐ ப்ளே ஈக்குவல் ரிஸ்க் அண்ட் ஈக்குவல் ரிவார்டு. ஓகே, ஸோ ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோவை நான் மேனேஜ் பண்ணி நான் எடுக்கிற ஒரு காரணத்தினால பெரிய மூவ்ஸ் எல்லாம் எனக்கு கேப்சர் பண்ண அவசியம் இல்லை. பட் எனக்கு உண்டான டார்கெட் ஹிட் ஆனாலே போதும், ஐ எக்ஸிட் த ட்ரேடு. ஓகே, இது என்னோட ஸ்ட்ராட்டஜி அண்ட் இது என்னோடது இல்லை, எல்லாரோடதும் இப்படி இருந்தால் யூ வில் நெவர் எவர் ஹாவ் எனி ஃபியர் இன் த மார்க்கெட். டார்கெட் ஹிட் ஆகிடுச்சா வெளியே வந்துடுங்க, அவ்வளோதான். திரும்பவும் மேலே வருதா திரும்பவும் போயிட்டு நீங்கள் புட் சைடில் என்டர் பண்ணுங்கள். ஓகே, ப்ரொவைடட் உங்களுக்கு கரெக்டாக எக்ஸிட் தெரிஞ்சால் மட்டுமே. சும்மா யோசிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு ட்ரேட் எடுக்காதீங்க. ஓகே, ஸோ நிஃப்டியில் இது நடந்தது. வாங்க பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்தது நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பேங்க் நிஃப்டியோட இமேஜ் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பேங்க் நிஃப்டியில் பாருங்கள், எக்ஸாக்டாக சொன்ன லெவல் பிரேக் ஆச்சு. இது வரைக்கும் பாருங்கள் நீங்களே யோசிச்சு பாருங்கள். இங்கேருந்து ஒரு மூவ், ஒரு புல் பேக் எடுத்து இங்கே ஒரு டச், அதுக்கப்புறம் இந்த லெவல் போகவே இல்லை. இங்கேருந்து இருந்துட்டு கரெக்டாக இங்கே பாருங்கள் சார், நல்லா பாருங்கள் எப்படி எக்ஸாக்டாக ஏன் லெவலில் தான் வந்து சப்போர்ட் எடுக்குது. கரெக்டாக மை லெவல் சப்போர்ட், இங்கே சப்போர்ட் அண்ட் இங்கெல்லாம் பாருங்கள். ஹவு கம்? எப்படி யோசிங்க. தீஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் ஆஃப் ப்ரைஸ் ஆக்ஷன். நான் எல்லா லெவல்ஸும் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ
நான் சொல்லியிருந்தேன் கிளியர் கட்டாக இதுக்கு மேலே பட்டு இது போச்சுன்னா ஒரு நல்ல மூவ்ஸ் பார்க்கலான்ட்டு. ஆனால் மார்க்கெட் இன்றைக்கி கால் செட் போக மூடே இல்லை அதுக்கு. இன்றைக்கி புட் சைட் மூவ் இருந்தது. அதனால் நான் மார்னிங்கே காஷன் பண்ணிட்டேன். நம்மளோட நம்மளோட இன்ஸ்டா, நாட் இன்ஸ்டா, நம்மளோட டெலகிராமில். ஸோ டெலகிராமில் மார்னிங்கே காஷன் பண்ணிட்டேன். இன் சைட்வேஸ் டுவர்ட்ஸ் டவுன் சைடு அவசரப்பட்டு கால் போயிடாதீங்கன்ட்டு. ஓகே, ஐ ஹோப் நீங்கள் வந்து என்னோட நிஃப்டியோட இதில் நல்லா மணியை மேக் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எப்படி சார் கரெக்டாக எக்ஸாக்டாக என் லெவலில் வந்துட்டு பிரேக் அவுட் கொடுத்து டார்கெட்ஸ் கொடுக்குது. இது பிரேக் ஆன இந்த டார்கெட், இது பிரேக் ஆன இந்த டார்கெட். சொல்லப்போனால் 697 175. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 697 175, இதில் 25 பாயிண்ட்ஸ். ஓகே, அதுலேருந்து 497 பாயிண்ட்ஸ். ஸோ அப்ராக்சிமேட்லி 25 ஒரு 497 வச்சிங்கன்னா கூட நீங்கள் அப்புறம் 523 பாயிண்ட். ஓகே, 522 பாயிண்ட் உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு பேங்க் நிஃப்டியில் கொடுத்துருக்கேன். அண்ட் நிஃப்டி சொல்ல வேணாம், அப்ராக்சிமேட்லி 300. டோட்டல் அபவுட் 600 to 800 பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுத்துலேயும் நான் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணலை, நீங்கள் எங்கே வேணால் போங்க. ஓப்பனாக சொல்கிறேன், ஓப்பன் சேலஞ்ச். ஓகே, ஓப்பன் சேலஞ்ச். நீங்கள் எங்கே வேணால் போங்க, எவ்வளோ கோர்ஸ் வேணால் எடுங்க. எத்தனையோ யூடியூபர் ஸ்டாக் சொல்லித்தரேன், ட்ரேட் சொல்லித்தரேன், எல்லாம் சொல்கிறாங்க. பட் ஓப்பனாக நான் சேலஞ்ச் பண்ணுறேன், இந்த மாதிரி லெவல்ஸ் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. நெவர் யூ வில் கெட் எனிவேர். இந்த லெவல்ஸ் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. மார்க்கெட்டை மூவ்ஸ் ஒரு நாள் முன்னாடி யாரும் சொல்ல மாட்டாங்க. வேர் தே கேன் ப்ரெடிக்ட், பட் தே கேனாட் கிவ் த எக்ஸாக்ட் பிரேக்அவுட்ஸ் அண்ட் எக்ஸாக்ட் லெவல் ஆஃப் ட்ரேடிங். ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எங்கே இருந்தாலும் நீங்கள் இங்கே கண்டிப்பாக வருவீங்க. ஓகே, ஒரு நாள் உங்களுக்கு ஹிட் ஆகாமல் இருக்கலாம், இல்லை ஒரு நாள் உங்கள் ஸ்ட்ராட்டஜி தப்பாக இருக்கலாம். பட் நாட் எவ்ரிடே. எவ்ரிடே தப்பாக வாய்ப்பு இல்லை. ஓகே, அப்படி ஒரு நாள் தப்பாகுதுன்னா நோ இஷ்யூஸ், சின்ன ஸ்டாப் லாஸ் கொடுத்து நம்ம வெளியே வந்துடுவோம். பட் நெவர் லூஸ் யுவர் கேபிட்டல். ஓகே, ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இதை பற்றி நான் அதிகமாக பேச விருப்பம் இல்லை. ஓகே, பட் உங்களோட நல்லதுக்காக தான் நான் லெவல்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ரைட், இதுக்கப்புறமும் நீங்கள் வந்து தப்பாக ட்ரேட் எடுத்தீங்கன்னா ஒன்லி காட் கேன் சேவ் யூ. ஓகே, ஸோ வாங்க நிஃப்டியோட லெவல்ஸை பார்ப்போம். நிஃப்டியில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்டான லெவல் நோட் பண்ணிக்கோங்க. 23,315 அண்ட் 23,289. இது வந்து அப்சைட் லெவல். ஓகே, அதே மாதிரி டவுன் சைட் லெவல் நீங்கள் எழுதிக்கோங்க, விச் இஸ் 22,913 அண்ட் 22,846. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வைப்போம். ஓகே, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல். இந்த லெவல்ஸ்குள்ளே போச்சுன்னா நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட் ஆகணும். பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் ட்ரேட் எடுக்கணும். ஓகே, ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நாளைக்கு நிஃப்டியில் கேப் டவுன். உங்கள் முன்னாடி இருக்கிறது நிஃப்டியோட 15 மினிட்ஸ் சார்ட். ஸோ 15 மினிட்ஸ் சார்ட்டில் கேப் டவுன் எடுத்தோன்னா இந்த லெவல் முக்கியமான லெவல். திரும்ப திரும்ப சொல்கிறேன், கீழே இருக்க நம்மளோட இம்பார்ட்டன்ட் இப்போ சொன்ன பாக்ஸ் லெவல். ஸோ இதுக்குள்ள வந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் ஃபஸ்ட் டார்கெட் ஆனது 22,986 போகும். ஸோ 986க்கு அப்புறம் அங்கேருந்து 23,071 போகும். ஸோ 0.17 வந்துட்டு ஒரு புல் பேக் தப்பி 0.71 மேலே போச்சுன்னா, ஐ மீன் 23,071ஓட 0.73 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ மார்க்கெட் 0.73க்கு மேலே போச்சுன்னா மார்க்கெட் ஒரு சூப்பரான ஒரு சிஇ சைடு பார்ப்பீங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கு 315 வரைக்கும் போயிடும். எழுதிக்கோங்க, 315 வரைக்கும் போயிடும். ஓகே, டன். ஓகே, ரைட். ஸோ சப்போஸ் மார்க்கெட்டில் கேப் டவுனே எடுக்குது, பட் ஆனால் இந்த லெவலுக்கு கீழே எடுக்குது. ஓகே, நம்மளோட ஜோனுக்கு கீழே இருக்குது. முக்கியமான ஜோன் தான் இது, டோட்டலாகவே ஒரு முக்கியமான ஜோன். சொல்லப்போனால் அப் டு 22,786 வரைக்கும் உங்களுக்கு முக்கியமான ஜோன். நம்ம பாக்ஸ் ஜோனோட இந்த 786 ஜோனும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெரிய லெவலில் தான் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு காரணத்தினால எனக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணுமா அப்படின்றது ஒரு டவுட், சின்ன ஒரு டவுட்டாக தான் இருக்குது. பட் நான் புட்டு எப்போ போவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்னிங்கில் எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா அப்பான் டேட்டா பேசிஸில் நான் ட்ரேட் எடுப்பேன். டெஃபினட்டாக மார்னிங் பேசிஸில் நான் புட்டு போயிடுவேன். இட்ஸ் நோ டவுட் இன் தட். அதே நேரத்தில் பை எனி சான்ஸ் மார்க்கெட் 786 கீழே வந்துச்சுன்னா, நல்லா பாருங்கள், 786 கீழே மார்க்கெட் பிரேக் டவுன் கொடுத்துன்னா 645 வரைக்கும் நான் ட்ரேட் எடுப்பேன். ஸோ இங்கே ஒரு 86 பாயிண்ட், அங்கே ஒரு 50 பாயிண்ட்.
ஸோ 86 ஒரு 50. ஓகே. ஸோ 130 பாயிண்ட்ஸ்க்கு இங்கே எடுப்பேன். தப்பி தவறி 645யும் பிரேக் ஆகிடுச்சுன்னா தாராளமாக நீங்கள் போட்டு போங்க 22,359 வரைக்கும். ஆனால் இது ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சான்சஸ் ஆர் வெரி லெஸ். ஓகே, ஆல்ரெடி ஒரு பெரிய மூவ் இன்னைக்கு கொடுத்தாச்சு. சான்சஸ் ஆர் வெரி லெஸ். ஓகே, ஸோ அதனால் ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட். ஸோ நான் என்னோடய ஃபோக்கஸ் இங்கே தான் இருக்கும், இந்த லெவல் இல்லாட்டி இங்கே சப்போர்ட் எடுக்கிறது. எதாக இருந்தாலும் நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ டெலகிராமோட லிங்க் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. யார் யாரெல்லாம் இதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலையோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட்? ஓகே, ஃபைன், டன். ஓகே, பை எனி சான்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. மார்க்கெட்டில் கேப் அப் ஆயிடுச்சு. ஸோ முக்கியமான ஒரு லெவல் இந்த லெவல். ஓகே, ஸோ இந்த லெவலில் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அதோட பிரேக் டவுனில் உங்களுக்கு ட்ரேட் எடுக்கணும். ட்ரேட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் 23,073 ஒரு புல் பேக். அதுக்கு அடுத்த டார்கெட் 22,986. ஸோ 986 முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு நம்மளோட பாக்ஸ் சைட் ஜோனுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இதை நீங்கள் கேப் அப் ஆனால் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரைட்? சப்போஸ் கேப் அப் இதுக்கு மேலே ஆயிடுச்சு, பெரிய கேப் அப் ஆயிடுச்சு. ஸோ 23,390 நல்லா தெரியுங்க, 389 சொல்கிறேன், 390 முக்கியமான ஜோன். ஓகே, ஸோ இதுக்கு மேலே கேப் அப் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கேப் அப் ஆகி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், இங்கேருந்து மார்க்கெட் கால் சைட் போயிடும். ஸோ ஃபஸ்ட் டார்கெட் இஸ் 23,566, செகண்ட் டார்கெட் இஸ் 23,806. ஓகே, ஸோ மார்க்கெட்டில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா என்ன வேணால் நடக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபோக்கஸ் எல்லாம் பாருங்கள், எந்த இடத்துல ஃப்ரீயாக இருக்கிற ஏரியா அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஃப்ரீயாக இருக்க ஏரியாஸ். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எந்த இஷ்யூ வராத ஏரியா. ஸோ ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் தீஸ் லெவல்ஸ். ஓகே, சப்போஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா தப்பித்தொரு ட்ரேட் எடுக்காதீங்க, யூ வில் எண்ட் அப் இன் லாஸ். ஓகே, ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஒரு 10 மணிக்கு மேலே ட்ரேட் கொடுப்பேன். அண்ட் டெஃபினட்டாக உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ரைட். ஸோ வாங்க நம்ம பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ்குள்ளே போகலாம். ஸோ உங்கள் முன்னாடி இருக்க பேங்க் நிஃப்டி 15 மினிட்ஸ் சார்ட். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நாளைக்கு கேப் டவுன் பேங்க் நிஃப்டிலையும். ஸோ அப்சைட்ஸ் ரேஞ்ச் எழுதிக்கோங்க, 49,817 அண்ட் 49,799. ஓகே, ஸோ இது வந்து அப்சைட் ஜோன். ஓகே, அதே மாதிரி டவுன் சைட் ஜோன் எழுதிக்கோங்க. ஸோ டவுன் சைட் ஜோன் வந்து 49,088 49 சாரி 48,994. ஸோ 49,088லேருந்து 48,995 டவுன் சைடோட ஜோன். இது அப் சைடோட ஜோன் விச் இஸ் எஃப்ஐஐ அண்ட் டிஐ ஜோன். ஓகே, இந்த வீடியோ நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா நிஜமாக சொல்கிறேன், உங்களுக்கு இது யூஸே கிடையாது. ஓட்டி பார்க்குறது ஒரு நல்ல ட்ரேடருக்கு அழகு இல்லை. ஓகே, இஃப் யூ ஆர் ஒரு நல்ல ட்ரேடராக இருந்தீங்கன்னா பொறுமை தான் இம்பார்ட்டண்ட்டு. பேஷன்ஸ் இல்லாமல் தான் நீங்கள் எப்போவுமே மார்க்கெட் லூஸ் பண்ணுறீங்க. இன்றைக்கி கூட பாருங்கள், மார்க்கெட்டில் நீங்களாம் 10 பாயிண்ட்டு 15 பாயிண்டில் டார்கெட் புக் பண்ணியிருப்பீங்க. ஆனால் மார்க்கெட் இஸ் ரெடி டு கிவ் யூ 280 பாயிண்ட்ஸ். 10 எங்கே இருக்குது, 280 பாயிண்ட் எங்கே இருக்குது? அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ஐயோ நான் விட்டுருந்தா இவ்வளோ டார்கெட் வந்திருக்குமே. இட் மேட்டர் அது கிடையாது. பிகாஸ் யூ ஆர் ஹேவிங் எ ஃபியர். ஏன்னா நீங்கள் என்டர் பண்ணும்போதுலேருந்தே பயத்தோடு தான் என்டர் பண்ணுறீங்க, ஒரு கான்ஃபிடென்ட்டாகவே என்டர் பண்ணுறதில்ல. இதான் நடக்கும், இதான் கான்ஃபிடென்ஸ் இருக்குன்ட்டு. அந்த கான்ஃபிடென்ஸ் எதனால் வருது? பிகாஸ் லேக் ஆஃப் நாலேஜ், பேனிக். ஓகே, உங்களுக்கு அந்த பொறுமை இல்லை, பேஷன்ஸ் முக்கியமாகவே இல்லை. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பேஷன்ஸ் தான் எல்லாருமே. நீங்கள் பாருங்கள், ஆப்ஷன்ஸ் எல்லார்கிட்ட பேஷன்ஸ் இருக்குது. அதனால் மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் அவங்களுக்கு திட்டாடிக்கே கிடைக்கும், அவ்வளோதான். ஹவவர் ஆப்ஷன் பையருக்கு அது இல்லை. ஓகே, ஸோ பெட்டர் பி ஏ பேஷன்ஸ் பர்சன். ஓகே, கொஞ்சம் பேஷன்ஸாக பொறுமையாக இருந்தால் மார்க்கெட் டெஃபினட்டாக நிறைய கொடுத்துட்டு போகும். ஓகே, ரைட். ஸோ இந்த லெவலுக்குள்ளே வந்துச்சுன்னா நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் மார்க்கெட்டில் கேப் டவுன் ஆச்சுன்னா இங்கேயும் பாருங்கள், ஒரு சூப்பரான ப்ரைஸ் ஆக்ஷன் பாருங்கள். சூப்பரான ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபுல்லாக இந்த ஜோனு 992, 904, 850, 755 வரைக்கும் உங்களுக்கு கண்டினியூஸாக சாலிட் ஜோனாக இருக்குது. ஓகே, ஸோ நான் கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா இருந்தால், சாரி கேப் டவுன் இருந்துச்சுன்னா மார்க்கெட் கொஞ்சம் டவுன் எடுத்து இங்கே எங்கேயா ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மேலே போக சான்ஸ் இருக்கும். உடனே போயிடாதீங்க. ஸோ 49,172 இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, 172 மேலே சஸ்டெயின் ஆன போங்க. ஸோ டார்கெட் 403 ஒரு புல் பேக். 403 உடச்சிதுன்னா 49,702 டார்கெட் போயிடும்.
ஈவன் 702வும் பிரேக் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நம்மளோட அப்சைட் ஜோன் வந்துடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு ஹெவியான ஒரு சப்போர்ட் இருக்க ஒரு காரணத்தினால நாளைக்கு நான் புட்ஸை அவாய்ட் பண்ணுவேன். டெஃபினட்டாக நான் ட்ரை பண்ணுவேன் மேக்ஸிமம் புட்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு. அப்படி ஒரு சப்போஸ் ஒரு ஸ்கால் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா டெஃபினெட்லி லெட் யூ நோ. ஓகே, அது வரைக்கும் நீங்கள் அவசரப்படாதீங்க. ரைட். ஸோ மார்க்கெட்டில் சப்போஸ் கேப் அப் எடுத்துருச்சு, இதுக்கு கீழே தான் சொல்லியிருக்கேன். கேப் டவுன் இன்கேஸ் எடுத்தால் கூட இது கீழே எடுத்தாலும் நான் புட்ஸ் போக மாட்டேன். ஏன்னா இது கீழே வந்துட்டு போயிட்டு ட்ராப் பண்ணிட்டு போக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அக்கார்டிங்லி நான் புட் சைட் போக மாட்டேன். ரைட். ஸோ மார்க்கெட்டில் சப்போஸ் கேப் அப் ஆயிடுச்சு நாளைக்கு அன்எக்ஸ்பெக்டடாக, ஓகே கேப் அப் ஆயிடுச்சுன்னா சேம் இதே ஜோன் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, எப்போ 702 உடைக்குதோ அகைன் ஐ வில் கோ ஃபார் அ புட் அப் டு ஃபஸ்ட் டார்கெட் 14406 புல் பேக். அதை பிரேக் ஆச்சுன்னா 14172. ஓகே, ஸோ இந்த ரேஞ்ச் எப்போ கிடைக்குன்னா மார்க்கெட்டில் கேப் அப் ஆனால் கிடைக்கும். ரைட். ஓகே ஃபைன். இன்கேஸ் எனி ஹவ் மார்க்கெட் நம்மளோட ஜோனுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சு. ஸோ ஜோனுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா கூட இட் இஸ் வெரி ரிஸ்கி. ஏன்னா மேலே பார்த்தீங்கன்னாலும் ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கால் சைட் போகணுன்னா 984 49 984 மேலே போச்சுன்னா 50 159 அண்ட் 241 வரைக்கும் நான் எடுப்பேன். இல்லைனா நான் கால் சைடு இங்கேயாவது போக மாட்டேன். ஸோ கால் சைடு ஜோன் இது. அதே மாதிரி கேப் டவுன் எடுத்தால் கால் சைடு ஜோன் இது. இன்கேஸ் கேப் அப் எடுத்துருச்சுன்னா புட் சைட் ஜோன் இதாவாக மாறிடும். சேம் என்னோடய ஜோன் புட் சைடாக மாறிடும். ஓகே, ஸோ இதை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். கிளியர். ஐ ஹோப் உங்களுக்கு ஆன்சர்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், ஓகே பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் யாராக இருக்கட்டும். இந்த சேனல் நான் போட்டதே இட் இஸ் ஒன்லி டு மேக் யூ பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த மார்க்கெட். சில பேருக்கு மில்லியன்ஸ் ஆஃப் வியூ இருக்கும், லட்சக்கணக்கான இண்டிகேட்டர் போட்டு தீட்டிடுவாங்க. நீங்கள் பாருங்கள், இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்கள், அந்த இண்டிகேட்டர் இல்லை. உலகத்தில் இண்டிகேட்டர் வச்சு எல்லாம் பண்ண முடியும்னா ஓகே, எதுக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க? ஜஸ்ட் கொஞ்சம் யோசிங்க. இண்டிகேட்டர் முன்னாடி உங்களுக்கு உங்களோட செல்ஃப் ஒரு நாலேஜ் இருக்கணும். ஓகே, இது போச்சுன்னா இண்டிகேட்டரும் சப்போர்ட் எடுத்தால் ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். இண்டிகேட்டர் இஸ் ஜஸ்ட் டு பில்ட் அ கான்ஃபிடென்ஸ். ஆனால் இண்டிகேட்டர் நம்பியே எத்தனை பேர் ட்ரேட் எடுக்கிறீங்க? இண்டிகேட்டர்லாம் விற்றுக்கிட்டு வேறு இருக்காங்க இத்தனைக்கும். 100 rupees 200 rupees 500. So it is not a matter of indicator. Okay, everything is about the price action. Please understand. இண்டிகேட்டராக வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு யூஸும் இல்லை. ஓகே, ஸோ தயவு செஞ்சு அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இண்டிகேட்டர் எப்போவுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஸோ முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த பண்ணதை இன்னும் நல்லா கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நீங்கள் இண்டிகேட்டரை வேணால் ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கலாமே தவிர இண்டிகேட்டரே எல்லாமே கிடையாது. ஓகே, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நிறைய பேர் பார்க்குறீங்க நீங்கள் யூடியூப்பில், இந்த இண்டிகேட்டர் பாருங்கள், த பெஸ்ட் இண்டிகேட்டர், மதர் ஆஃப் ஆல் இண்டிகேட்டர், பிரதர் ஆஃப் ஆல் இண்டிகேட்டர், பெஸ்ட் ஆஃப் ஆல் இண்டிகேட்டர், எத்தனையோ போடலாம். அது மாதிரி போட்டால் நான் இங்கே போட்டிருக்கேன் எந்தெந்த இண்டிகேட்டர் எனக்கு வந்து தோணுதோ எல்லா இண்டிகேட்டரில் ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். ஓகே, ஜஸ்ட் டு கெட் எ வியூஸ். இங்கே இருக்கிற இண்டிகேட்டர்ஸ் எதாக இருந்தாலும் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, I don't want to do those things. Okay, please understand. Right. So I hope ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்கிறேன், உங்கள் கமெண்ட் ஆர் வெரி வெரி யூஸ்ஃபுல் டு மீ. நீங்கள் அந்த வீடியோ பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் மிஸ்ஸிங் எ வெரி வெரி பிக் ஸ்ட்ராட்டஜி விச் இஸ் கோயிங் டு பி ப்ரொஜெக்டட் ஃபார் த நெக்ஸ்ட் டே. நெக்ஸ்ட் டே நடக்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். இன்னமும் நீங்கள் யார்கிட்ட பணம் கொடுத்து கால்ஸ் எடுக்கிறீங்களோ இல்லை பணம் கொடுத்து டிப்ஸ் வாங்குறீங்களோ ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணிடுங்க. ரைட். சொன்ன லெவல்ஸை நோட் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுங்கள். That's all about my answers. Thank you. Bye-bye and happy trading. See you soon tomorrow with the new analysis. Till then, bye from your professor. Have a good day. And மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் நீ ப்ராஃபிட் எடுத்தீங்கன்னா ப்ளீஸ் இட் இஸ் அ கிராட்டிடியூட். ஓகே, நான் உங்களுக்கு என்ன எதையும் எதிர்பார்க்காம கொடுத்தேன். இஃப் யூ ஆர் ஹேவிங் ரியலி அ courtesy that you have been benefited from my videos or getting profit, please post your comment. Okay, so thank you. Bye-bye. See you soon tomorrow with a new analysis. Okay, bye and have a good day.